மாற்கு 1:8. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். மேல்கொண்ட வசனத்தின் விளக்கம்: இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக யோவான் ஸ்நானகர் செய்த ஊழியத்தின் சிறப்பைப் பற்றியும் கிறிஸ்து அருளும் ஆவிக்குரிய வல்லமையைப் பற்றியும் மிகத் தெளிவாக விளக்குகிறது. இந்த வசனத்தின் ஆன்மீக அர்த்தம் மற்றும் பின்னணி. ஜலத்தினால் ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானகர் மக்களுக்கு கொடுத்த தண்ணீராலான ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்பிற்காக அவர்கள் மனந்திரும்பியதைக் குறிக்கும் ஒரு புற அடையாளமாகும். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து மனிதர்களின் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரை வாசம் பண்ணச் செய்து மீட்பை உறுதி செய்து அவர்களை புதுப்படைப்பாக மாற்றுகிறார். தீர்க்கதரிசன நிறைவேற்றம். யோவான் ஸ்நானகர் தன்னைவிட வல்லமை மிக்கவர் இயேசு என்று சாட்சி கொடுக்கிறார். தண்ணீரை விட பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமே மாபெரும் வல்லமை வாய்ந்தது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.